நண்பர்களே, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. என்ன அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. என்ன என்ன தெரியுமா? நார்சிஸ்ட் வித் நார்சிஸ்ட். ஒரு நார்சிஸ்ட் இன்னொரு நார்சிஸ்ட் கூட வந்து சண்டை போட்டால் அதுகளுக்குள்ளே வந்து என்ன நடக்கும்? என்ன அது ஒரு பெரிய ஒரு காமெடி தர்பாராக இருக்கும் போல தெரியுது. அப்படின்னா அதுக்குள்ளே அதுங்க வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இது பண்ணிக்கோங்க, அதுக்கு செத்துக்கு அதுக்கு என்னென்ன பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? வாட் இஸ் தேட் அப்படின்னு. ஏன்னா இது பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் பிரச்சனைனா, இப்போ பொதுவாக ஒரு நார்சிஸ்ட்டு அப்படின்னா செல்ஃப் சென்ட்ரிக்காக தானே இருப்பாங்க. அவங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க, மற்றவங்களோட ஆம்பிஷனுக்காக இவங்க உழைக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு வந்து பயப்பட மாட்டாங்க. இப்படி தான் நான் கதையெல்லாம் இருக்குது. பட் இதில் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு வேலை இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க நார்சிஸ்டாக இருக்காங்கன்னா, அவங்க அம்மாவும் நார்சிஸ்டாக இருக்காங்க. 2 பேரும் கூட்டு களவாணியாக இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பல வேலைகளை பார்க்குறாங்க. இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது ஏதோ வந்து நார்சிஸ்ட் வந்து சர்டிஃபைடு நார்சிஸ்ட் மாதிரி வந்து அப்படியே எல்லாருமே அப்படியே இருக்கிறாங்க. அது என்ன கதைன்னே தெரியல. அது எப்படி அப்போல்லாம் அந்த ஒன்றா கூட்டு குடும்பமாக இருப்பாங்களா, இப்படி தான் அவங்களுடைய வேலையாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. வாட் இஸ் தேட் பார்த்துடலாமா? வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். யா, நார்சிஸ்ட் வித் நார்சிஸ்ட், பேய்க்கும் சண்டை. அது ஊரே வேடிக்கை பார்க்க போகிறோம், ரைட்டா? ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் அ செல்ஃப் சென்ட்ரிக் நேச்சர். நார்சிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே எடுத்த உடனே தனக்காக இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் காப்பாற்றப்பட்டால் போதும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் அவர்கள். தன்னுடைய எமோஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தன்னுடைய குழந்தைகளையே வந்து என்ன பண்ணக்கூடியவங்க, தன்னுடைய குழந்தைகளையே வந்து பலி கொடுக்கக்கூடியவங்க தான் அந்த நார்சிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து நாசமாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு செஞ்சுட்டு அவங்க நாசமாக போட்டுங்கிற கதை தான் அது. அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னாலும் பரவாயில்ல, என்னையும் வந்து அவங்க மதிக்காமல் போயிடக்கூடாது, எனக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நார்சிஸ்ட். அப்படி இருக்கும்போது ஒரு நார்சிஸ்ட்டும் இன்னொரு நார்சிஸ்ட்டும் சேர்ந்து இருப்பதுக்கான வழிகள் அப்படிங்கிறது இருக்க முடியுமா? ஏன்னா இவங்களும் சுயநலமாக இருப்பாங்க, இவங்களும் சுயநலமாக இருப்பாங்க. அப்போ இவங்க சுயநலத்தை தாண்டி இவங்க வரமாட்டாங்க, அவங்களும் வரமாட்டாங்க. அது எப்படி ஒத்து வரும்? இப்போ நம்ம தான் வேறு வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இதுகளுக்கு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி அதுகளுக்குள்ளே பண்ணிக்கோங்க? இது எப்படி அப்படின்னு சொன்னால், we need to understand that அவங்க கண்டிப்பாக என்ன செய்வார்கள்னா, ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக, இட் டசன்ட் மீன்ஸ் நான் வந்து இப்படி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நானும் ஒரு ஏழை நீயும் ஒரு ஏழை, ஏழையின் சிரிப்பில் இளைவை காணுங்கிறத விட ஏழையோட மனசு ஏழைக்கு தான் தெரியும், அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்துக்குவோங்கிற கதையெல்லாம் இங்கே இருக்காது. எதுக்காக அவங்க சேர்ந்துப்பாங்கன்னா, 2 பேர்த்தோடைய நோக்கங்கிறது எப்பயாவது ஒரு தடவை அலைண்டாக இருக்கும்போது, 2 பேர்த்துக்கும் சேமாக ஒரே பர்சன்கிட்டேருந்து எமோஷனல் சப்ளை தேவைப்படும் போது, அப்போ யார் அடித்தாலும் வந்து ஒட்டு மொத்தத்தில் அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால், யார் அடித்தாலும் நமக்கு வலிக்கும் தானே. அந்த வலியை பார்த்து என்ன பண்ண முடியும்? இன்னொரு பர்சனால் என்ஜாய் பண்ண முடியும் தானே. அப்போ ஒரு கோவர்ட் நார்சிஸ்ட்டும் ஒரு வேறு மாதிரி இந்த மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கோவர்ட் நார்சிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்டாக இந்த மெலிக்னன்ட் நார்சிஸ்ட்டை ட்ரிகர் பண்ணி இவங்க வந்து பயங்கரமாக நம்மளை அட்டாக் பண்ண இந்த கோவர்ட் நார்சிஸ்ட் அதை பார்த்து ரசிப்பார்கள். அப்போ 2 பேர்த்தோட இன்டென்ஷனும் நம்மளை அட்டாக் பண்ணணும், அது மூலமாக அவங்களோட எமோஷனல் சப்ளை எடுத்துக்கணுங்கிறது தான். அந்த ஒரு இன்டென்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தே ஹாவ் பீன் டுகெதர். மற்றபடி ப்ராபப்ளி தே டோன்ட் ஹாவ் எனி எம்பத்தி ஆன் ஈச் அதர். என்னோடய அம்மாவுக்கு தேவைப்படுது, அதனால உடனே நான் டார்ச்சர் பண்ணுறேன், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படிலாம் யாராவது சொன்னால் போய் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் எங்கள் அம்மா தான் வந்து இந்த மாதிரி உங்களை டார்ச்சர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, பரவாயில்ல நீ கொஞ்சம் அனுபவின்னு சொல்லிட்டு திருப்பி அம்மாக்கிட்டேயே கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தே ஆர் நார்சிஸ்ட். உண்மையிலேயே வந்து ஒரு வேளை வந்து ஒரு அம்மா வந்து நார்சிஸ்டாக இருக்கிறாங்க, அந்த நம்மளுடைய ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க வந்து உண்மையிலே நார்சிஸ்ட் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட இருந்து ஆல்ரெடி அவங்களே விலகியிருப்பாங்க, அவங்களே எங்கேயாவது ஓடி போய் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வேலையை பார்த்துருந்துருப்பாங்க. அங்கே தான் நம்மளையும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள்ட்ட போயிடாத, நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், நீ தயவுசெய்து இங்கிட்டு வந்துடு, நம்மளுடைய குழந்தைங்கள்லாம் வந்து அவங்களோட சேர விட்டுறாத, பேசாடு தயவுசெய்து இங்கே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க. பட் வாலண்டியராக நம்மளை வந்து நான் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ அங்கே போயிரு, ஏன்னா நீ நிறையா அங்கே கஷ்டப்படுவாள், அதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்மளை அங்கே துரத்தி விட்றாங்கன்னு சொன்னால் he or she would be the narcissist. That's a matter. ஸோ ப்ராபப்ளி அவங்க 2 பேர்த்துக்குள்ளே அந்த ஹேட்ரட் அப்படிங்கிறது ஒருத்தவங்க ஒரு நார்சிஸ்ட்டுக்கும் இன்னொரு நார்சிஸ்ட்டுக்கும் வந்து இருந்து கொண்டே இருக்கும், ஹிடன் ஹேட்ரட் அப்படிங்கிறது. எஸ், தே வுட் ஹாவ் அ பேட் ஹிஸ்ட்ரி ஃபார் ஈச் அதர் அண்ட் தே நியூ தட் பேட் ஹிஸ்ட்ரி ஈச் அதர். 2 பேரும் வந்து 2 பேர்த்துக்கு அந்த பேட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை எதுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிறது காரணம் நடுவில் நாம் இருக்கிறோம், நம்மக்கிட்டேருந்து அந்த எமோஷனல் சப்ளை வாங்கணுங்கிற அந்த காமன் இன்டென்ஷன் இருக்கிறனால தான், காமன் கோல் இருக்கிறனால தான் தே ஆர் கோயிங் ஃபார் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்,
இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் வில் கோனா பி ஒர்க். என்ன அப்படின்னு சொன்னால் தே வில் டூ பிரேக்கப். அந்த காமன் இன்டென்ஷன் இருக்குல்ல, அந்த காமன் இன்டென்ஷனுங்கிறது ஒரு பக்கத்தில் நிறைவேறும் போது, அது நல்லா ஓடிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கடத்தில் அந்த காமன் இன்டென்ஷனை இப்போ நமக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் வந்துருச்சு, உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், உடைக்க ஆரம்பிக்கிறோம். 2 பேர்த்தையும் அப்போஸ் பண்ணுறோம். 2 பேரும் கூட்டுக்களவாணி தான் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களால் 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டு நம்மக்கிட்ட இருந்து எமோஷனல் சப்ளை எடுத்துக்க முடியாதுங்கும் பொழுது தே வில் டூ பிரேக்கப் ஃபார் ஈச் அதர் வித் ஈச் அதர். 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க, அந்த காமன் இன்டென்ஷன் நிறைவேறாதுங்கும் போது அதை வந்து கலைச்சிட்டு வேலைக்கு வருவாங்க. ஒரு சினிமா வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான். ஒரு டேரக்டர் இருப்பார், ஒரு ரைட்டர் இருப்பார், ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, காமெடி இதெல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த படம் முடிஞ்ச உடனே அந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அதை அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுறாங்கல்ல. படம் ஹிட் ஆச்சுன்னா திருப்பி அவங்க சேர்ந்து அடுத்தடுத்து பண்ணுவாங்க. பட் படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அப்படியே விட்டு போயிடுறாங்கல்ல. அந்த மாதிரியான கதைகள் தான் இதெல்லாம். தே வில் டு த பிரேக்கப். ஓகேவா? சரி, இந்த மாதிரி தான் 2 தம்பிள்ஸை பிடிச்சி தூக்குற மாதிரியான கதை தான் இது. என்ன வாட் டு டூ? ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது, ஒருத்தவங்க பற்றி இன்னொருத்தவங்களிடம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. என்ன, ஒருத்தர் வந்து அப்படியே நாசிஸ்டாக இருந்தவொடனே இன்னொருத்தர் சைக்காலஜிஸ்டாக இருப்பாருன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அவரிடம் போய் ஆற்றுப்படுத்துவது தேடுவோம்னு யோசிக்காதீங்க. 2 அப்படி தான். அப்போ ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்களோட கம்ப்ளைண்ட் பண்ண இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீ கஷ்டப்படுறது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாசிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் பொறுத்து போய் தான் ஆகணும். கடைசியில் அதுக்கு தான் வருவாங்க. அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ இல்லையா, கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவங்கள இன்டைரக்டாக நீ பொறுத்து போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்லுவாங்க. இல்லை நேரடியாகவே வந்து நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால் எப்பொழுதும் அவங்கள பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எஸ், கிரியேட் பாலிடிக்ஸ். அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது பாலிடிக்ஸை கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இட்ஸ் அ டஃபஸ்ட் ஜாப் இல்லையா, இருந்தாலும் அதை பண்ணுங்கள். இவங்க சொல்லாத விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லுங்கள், இவங்க சொல்லாத விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஓரியன்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள். இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அந்த செல்ஃப் சென்ட்ரிக் தான் இல்லையா, தன்னை வந்து பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிறது தானே இருக்கணும் இல்லையா. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஒரு சம்மந்தப்பட்ட நாசிஸ்ட்டுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத போல பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நாசிஸ்ட் காண்டாகும். அப்போ இது பூரா வந்து ஒரு பாலிடிக்ஸ் அந்த 2 பேத்துக்குள்ளே உருவாகும். அடிச்சுக்கிட்டு எங்கிட்ட மல்லு கட்டிகிட்டு இருக்கட்டும். கிரியேட் பாலிடிக்ஸ் அமாங் them. மேக் their சப்போர்ட் invalid. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னதான் ஒரு நாசிஸ்ட் இன்னொரு நாசிஸ்ட்டை வந்து சப்போர்ட்டை வந்து பண்ணாலும் கூட கடைசியாக என்ன ஆக போகுதுன்னு சொன்னால், என்ன ஆனாலும் கூட நம்மளை வந்து அசைச்சு பார்க்க முடியாது. ஒரு நாசிஸ்ட் இன்னொரு நாசிஸ்ட் கூட சேர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணாலும் கூட நான் அசைய போகிறதில்ல. 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது தான் அதிகமாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், 2 பேர்த்தையும் நான் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவேன். இதுதான் சாக்கு. 2 பேரும் சேர்ந்துட்டு ஆடுறீங்க, இருங்க. உங்கள் 2 பேர்த்தையும் எக்ஸ்போஸ் பண்ணும்போது இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கும் போது அவங்க பயந்துட்டு 2 பேரும் சேர்வதை குறைத்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கவுன்சிலிங் would be the best way. இதை இன்னும் வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால், இன்னும் நீங்கள் டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கம் ஃபார் த கவுன்சிலிங், we can go more. நிறைய விஷயங்கள் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இன்னும் அடுத்தடுத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 3 days once அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து we will go more. அண்ட் மேலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். வேறு என்ன, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். That is what